ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆஷிக் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஹெச்ஐவி 2. நம்ம எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம். ஹெச்ஐவி வைரஸ் வந்து நம்ம வந்து ஒரு அன்ப்ரொடெக்ட் கான்டாக்டில் வருது. தென் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நிறைய பேர் பேசியிருப்பாங்க, தெரிஞ்சிருப்போம். காமனாக எல்லாரும் ஹெச்ஐவி மட்டும்தான் பேசியிருப்பாங்க. திஸ் இஸ் ஹாவ் அ 2 டைப்ஸ் ஆஃப் வைரஸ் ஆர் தேர். ஹெச்ஐவிலே 2 டைப் இருக்குது, ஹெச்ஐவி 1 அண்ட் ஹெச்ஐவி 2. நீங்கள் ரிப்போர்ட் எங்கேயாவது போய் ஒரு லேபில் எடுத்தீங்க அப்படின்னா ஹெச்ஐவி 1 and 2 டெஸ்ட் தான் இருக்கும், வெறும் ஹெச்ஐவி டெஸ்ட் மட்டும் இருக்காது. ஸோ வாட் இஸ் த ஹெச்ஐவி 1 and 2? ஹவு டு டிஃபர்? அதாவது ஹெச்ஐவி 1 and 2 அப்படின்னா ஹெச்ஐவி 1 ஸ்ப்ரெட்டிங் வே வேற, ஹெச்ஐவி 2 ஸ்ப்ரெட்டிங் வே வேற. ஸ்ப்ரெட்டிங்னா அதோட ட்ரீ வந்து எஸ்ஐவி, சிமியான் இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸோட தான் உருவானது இந்த ஹெச்ஐவி 1 and 2. எப்படி இந்த எஸ்ஐவி வைரஸ் ரியாக்டட் டு சிம்பான்ஸ் மங்கீஸ், அந்த சிம்பான்ஸ் வகையான மங்கி வந்து எஸ்ஐவி வைரஸ் கூட எஸ்ஐவி வைரஸ் வந்து அந்த மங்கியோட உடலில் போயிட்டு ஜெனட்டிக் மாடிஃபைல வந்தது தான் ஹெச்ஐவி 1. தென் ஹெச்ஐவி 2 அப்படின்னா சூட்டி மேங்கோபே அப்படிங்கிற ஒரு மங்கி இனத்தால தான் இந்த ஹெச்ஐவி 2 வந்து ஸ்ப்ரெட் ஆனது ஹியூமனுக்கு. ஸோ ஹெச்ஐவி 1 வைரஸ் ஸ்ப்ரெட்டிங் த வே வந்து சிம்பான்ஸ் மங்கீஸ் டைப்பில் இருந்தும், ஹெச்ஐவி 2 வந்து சூட்டி மேங்கோபேங்கிற மங்கீஸ் டைப்பில் இருந்தும் ஸ்ப்ரெட்டிங் த ஹியூமன்ஸ். ஸோ இந்த ஹெச்ஐவி 1க்கும் ஹெச்ஐவி 2க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இந்த ஹெச்ஐவி 1 ஹாவ் அ அக்ரெசிவ் வைரஸ், தென் ஹாவ் அ விண்டோ பீரியட் 90 days. ஓகேவா, மினிமம் விண்டோ பீரியட் 90 days. தென் இந்த ஹெச்ஐவி வைரஸ் சீக்கிரமாக வந்து 8 ஸ்டேஜ், அதாவது எல்லா டிசீஸையும் நம்மளோட உடம்புக்குள்ளே கொண்டு வரத்துக்கு எல்லா வைரஸ் அண்ட் பாக்டீரியாவுக்கும் வழிவிடும், சீக்கிரமாக கொண்டு வந்துடும். தென் ஹெச்ஐவி 2 அதுவும் டேஞ்சரஸ் அண்ட் அக்ரெசிவ் வைரஸ் தான், பட் ஏசிம்டமேட்டிக் வைரஸ். இந்த ஹெச்ஐவி வைரஸ் கூட சிம்டம்ஸ் ஆர் தேர், சம் இல்னஸ் இதெல்லாமே இருக்கும். அதாவது மேக்ஸிமம் சிம்டம்ஸ் இல்லாட்டியும் ஒரு மினிமம் ஆஃப் சிம்டம்ஸ் அது காமிச்சிடும் ஹெச்ஐவி 1. பட் ஹெச்ஐவி 2 ஏசிம்டமேட்டிக், வெரி ஹெல்த்தி பர்சன்ஸ் தான் இருப்பாங்க. டெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் ஹெச்ஐவி 2 இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஏசிம்டமேட்டிக் வைரஸ் இஸ் வெரி டேஞ்சரஸ். ஏன்னா இது ஏசிம்டமேட்டிக்காக இருக்கிறதுனால டேஞ்சரஸ். ஹெச்ஐவி மாதிரி சம் ஏதாவது சிம்டம்ஸ் காமிச்சாலும் பரவாயில்ல. ஸோ இது டிஃபரன்ஸ். ஜெனட்டிக் ரீதியாக ஹெச்ஐவி 1ம் ஹெச்ஐவி 2ம் ஒன்லி 40% மட்டும்தான் சிமிலாரிட்டி, 60% நான் சிமிலாரிட்டி ஃபார் த ஹெச்ஐவி 1 and 2. தென் ஒருவேளை ஹெச்ஐவி 2 பாசிட்டிவ் ஆயிருக்கு நமக்கு அப்படின்னா இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ட்ரீட்டட் வைஸ் ஆல்சோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் திஸ். ஸோ இந்த ஆன்டி ரெட்ரோவல் தெரப்பி என்னத்தான் வந்து ஹெச்ஐவி 2 வைரஸ் இம்பேக்ட் பண்ணாலும் ஒரு 60 to 70% மட்டும்தான் அதோடைய இம்பேக்டை குறைக்க முடியும் இந்த ஆன்டி வைரல் தெரப்பியால். பட் ரிமைனிங் 30% வந்து அதை குறைக்க முடியாது. இட்ஸ் ஸ்டில் இட்ஸ் ரிசர்ச்சிங் ஃபார் த ஹெச்ஐவி 2 தான் சொல்லணும். எந்த ஒரு ஆன்டிபயோட்டிக் இல்லை, ஆன்டிவைரலும் வந்து இன்னும் கண்டுபிடிக்கப்படலை எதுக்கு, ஹெச்ஐவி 2க்கு. சரி, இதை நாம் வந்து எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது ஹெச்ஐவி 1 and 2னா, ஆக்சுவலாக 4th generation அப்படிங்கிற கிட் இருக்கு இல்லையா, நம்ம ரேப்பிடில் வரும். தென் சம்டைம்ஸ் வந்து 4th generation கிட், கோம்போ 4th generation அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதில் காம்போவாக இருக்கும். ஹெச்ஐவி 1ஓட ஆன்டிபாடிஸ் ஹெச்ஐவி 2ஓட ஆன்டிபாடிஸும் அதில் ஸ்ட்ரிப்பாக இருக்கும். நம்ம உடம்புல எந்த ஆன்டிபாடிஸ் இருக்குங்கிறது அதை காமிக்கும். ஒன்னோடது செக்ரிகேட் ஆகிருந்தால் ஹெச்ஐவி 1, ஹெச்ஐவி 2ஓட செக்ரிகேட் ஆகிருந்தால் ஹெச்ஐவி 2. ஆனால் ரெண்டுமே செக்ரிகேட் ஆகிருந்துச்சுன்னா ஹெச்ஐவி 1 and 2 ரெண்டுமே பாசிட்டிவாக காமிக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த சூட்டி மேகபேங்கிற மங்கியில் வந்த இந்த ஹெச்ஐவி 2 வைரஸ் சேம் லைக் ஹெச்ஐவி மாதிரியே சீக்கிரமாக 8 ஸ்டேஜுக்கு கொண்டு வர வேண்டிய வைரஸ். இது ஹெச்ஐவி 1 பீட் பண்ணி வராது, டைரெக்டாக ஹெச்ஐவி 2 and AIDS அதை தெரிஞ்சுக்கோங்க. அதனால ஹெச்ஐவி 1 and 2ங்கிறது ஹெச்ஐவியோட செகண்ட் ஸ்டேஜ் நினச்சிக்க கூடாது. ஹெச்ஐவி வைரஸ் 1 வேறு, ஹெச்ஐவி வைரஸ் 2 வேறு. ஸோ இது ரெண்டையும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். சரி, இது வந்து ஹெச்ஐவி 2 வைரஸ்
விண்டோ பீரியட் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, HI1 வந்து 90 டேஸ் சொன்ன மாதிரி இதுக்கு ஒன்லி 31 டேஸ், இன்ட்ராக்லிட்டி 26 to 37 டேஸ் வரைக்குமே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த HIV-2 வைரஸ் இஸ் ஷார்ட் டேர்ம் ஆஃப் சிம்டம், ஷார்ட் டேர்ம் ஆஃப் விண்டோ பீரியட். எக்ஸ்போஷர்லேருந்து 31 காமன் 31 டேஸ், இன்டாகிரிட்டி 26 to 37 டேஸ்க்குள்ளே கண்டுபிடிச்சாகும் ஆயிரும். பட் டெஸ்ட்டில் தான் தெரியும், பிகாஸ் ஆஃப் ஏசிம்டமேட்டிக் டெஸ்ட். இதுக்கு HI1க்கு தனியாக 2க்கு தனியாக டெஸ்ட் இருக்க வேணாம். நம்ம காமன் HIV டெஸ்ட்னு போகும்போது ரெண்டுமே நமக்கு கவர் ஆகும். தென் அதையும் மீறி வேற டெஸ்ட் சார் இருக்குன்னா வெஸ்டர்ன் பிளாட், HIV2க்காக சொல்கிறேன். வெஸ்டர்ன் பிளாட் தனியாக HIV2 ஆசே யூஸ் பண்ணுற மாதிரி HIV2 இருக்குது. தென் நம்மளோட HIV2 டெஸ்ட்டில் வந்து PCR இருக்கு இல்லையா, அதுலேயுமே நம்ம HIV2 டெஸ்ட்டை நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், வைரஸ் அஃபெக்டடா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ HIV2 வைரஸோட அப்டேஷன் போயிட்டுருக்கு. இந்தியாவில் அதிகமாக இருக்குது அப்படின்னா லாஸ்ட் இயர், தட் மீன்ஸ் இந்த இயர் 2024 NACO ரிப்போர்ட் படி 24 lakhs people only affected the HIV2 in all over India. சில கேசஸ் வந்து நானே தமிழ்நாட்டில் சில கேசஸ் ரேர் கேசஸ் பார்த்துருக்கேன். ஸோ அரவுண்ட் ஒரு 200 கேஸ் பண்ணுறேன்னா அதில் வந்து ஒரு கேஸாவது நான் வந்து பார்த்துருக்கேன். ஒரு கேஸ் 2 கேஸ் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அரவுண்ட் 24 lakhs HIV2 இன்ஃபெக்டட். ஸோ இந்த HIV2 இன்ஃபெக்டட் வந்து மேலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஐ வில் ஹெல்ப் யூ டு அண்ட் கைட் யூ. தென் இந்த HIV2 இந்தியாவுக்குள்ளே எப்போ வந்தது அப்படின்னா 1998 இந்தியாவில் மும்பையில் கண்டுபிடிக்கிறாங்க HIV2 வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கிறது. ஸோ 1998 1986 வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் ஃபஸ்ட்டு இந்த HIV வைரஸ் வந்து HIV2 வைரஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க 1986 இன் சவுத் ஆஃப்ரிக்கா, வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் வந்து இதை வந்து இப்போ ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஃபஸ்ட்டு வந்து பேனிக் ஆகாமல் இருந்தாங்க, பிகாஸ் சம் ஏஷியன் கண்ட்ரீஸில் மட்டும்தான் இருந்தது. பட் இப்போ வேர்ல்டு வைடு மோரோவர் எல்லா இடத்துலையுமே பார்க்க முடியுது HIV2 வைரஸ். ஸோ இதை பற்றி நம்ம 60 to 70% ரிசர்ச் தான் போயிருக்கனால இதோட ஃபுல் டீட்டெயில் இன்னும் நமக்கு கிடைக்கல. ஸோ ரிசர்ச் ஆர் தேட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் HIV2 இஸ் ஐ திங்க் HIV2 வந்து மிகப்பெரிய இம்பேக்டை கொடுக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏசிம்டமேட்டிக் 31 டேஸில் விண்டோ பீரியட், இதை க்யூர் பண்ணாமல் இருந்துச்சு அப்படின்னா 10 இயர்ஸ்க்குள்ள 100% 10 இயர்ஸ்க்குள்ள is getting the 8th stage. Then ஏசிம்டமேட்டிக்னால இப்போ ஒருத்தர் ஏசிம்டமேட்டிக் 10 இயர்ஸாக நமக்கு தெரியலன்னா, ஸோ ஆஃப்டர் 10 இயர்ஸ்க்குள்ளே எல்லாத்தையுமே ஒரே டைமில் கொண்டு வரதுக்கு கூட இந்த HIV2வால் வைரஸ் எல்லா டைமும் டிசீஸையும் உள்ளே கொண்டு வரதுக்கான சான்சஸ் ஆர் தேர். ஸோ இன்னொரு சின்ன ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. HIV2 இன்ஃபெக்ட் ஆனதுக்கப்புறமா HIV1 இன்ஃபெக்ட் பண்ணி பார்த்துருக்காங்க சில இதில். அப்போ வந்து HIV1 இன்ஃபெக்ஷனோட ரேஞ்ச் கம்மியாக இருக்குது, HIV2 இன்ஃபெக்ஷனுடைய சிம்டமேட்டிக் அது கொண்டு வரது தான் அதிகமாக இருக்குது. ஸோ டைரெக்டாக HIV2வால் பாதிக்கப்படுறவங்க இஸ் அ வெரி கிரிட்டிக்கல் ஃபார் திஸ். HIV2 வந்து காமன்லி சைலண்ட் வைரஸ். ஸோ குறைவான இன்ஃபெக்ஷன்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஒரு 10 இயர்ஸ்க்கு வந்து ஏசிம்டமேட்டிக்காக இருப்போம்னு சொல்கிறாங்க. But slow poisons like HIV1. But in the HIV1க்கு our treatments are there, antiretroviral therapy are there. But இதே HIV2க்கு யூஸ் பண்ணும்போது 100% ஒர்க் ஆகுமான்னு சொல்ல முடியாது. 60% or to 70% வரைக்கும் HIV1உடைய antiretroviral therapy using to HIV2. பட் HIV செகண்ட் 2 வைரஸ்க்காக எந்த விதமான ஒரு ரெட்ரோவல் தெரப்பியும் இன்னும் கண்டுபிடிக்கப்படலைங்கிறது தான் உண்மை. ஸோ மேலும் இதுக்கு மேலே உங்களுக்கு HIV2 பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தென் ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ டூ. தென் HIV டெஸ்ட் எப்படி பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அடுத்தடுத்த வீடியோஸில் அதுவும் வரும்.
தென் சப்போர்ட் பண்ணுங்கள். ஹெச்ஐவி இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்கணும். ஸோ அதுக்கு சப்போர்ட் ஃபார் திஸ், த நாலேஜ் ஃபார் த ஹெச்ஐவி அண்ட் ஹெச்ஐவி 1 and 2. ஸோ தேங்க்யூ. நான் எந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேட்கல. If you have a time means icon the bell button and try to subscribe, because யாரையும் கம்பல் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை. என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னா சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ மீ. நாட் ஒன்லி த ஹெச்ஐவி வைரஸ் அண்ட் syphilis பாக்டீரியாஸ் மட்டும் பேச போகிறதில்ல. In future always discuss about all type of bacteria and viruses infections. Thank you so much.